நீட் தேர்வு முடிவுகளை தேசிய முகமை வெளியிட்டது. நாடு முழுவதும் கடந்த மே மாதம் 4ஆம் தேதி நடைபெற்ற தேர்வினை 22 லட்சம் மாணவர்கள் எழுதினர். இதில் 12,36,000 மாணவர்கள் தகுதி பெற்றனர். மாணவர்கள் 5,14,063 பேரும், மாணவிகள் 7,22,462 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 6 பேர் என ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் 12,36,531 மாணவர்கள் தகுதி பெற்றனர். தமிழகத்தை பொறுத்தவரை 1,35,715 மாணவர்கள் தேர்வு எழுதியதில் 76,181 மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளனர். தமிழகத்தில் 26,580 மாணவர்கள் தமிழ்வழி கேள்வித்தாள் மூலம் தேர்வு எழுதினர். நாடு முழுவதிலும் முதல் 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த 6 மாணவர்கள் இடம் பிடித்துள்ளனர். 27வது இடத்தில் சூரிய நாராயணன், 50வது இடத்தில் அபினித் நாகராஜ், 61வது இடத்தில் புகழேந்தி, 63வது இடத்தில் ஹிருத்திக் விஜயராஜா, 78வது இடத்தில் ராகேஷ், 88வது இடத்தில் பிரஜன் ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர். கடந்த ஆண்டு நடந்த நீட் தேர்வில் தமிழகத்தில் 89,198 மாணவர்கள் தகுதி பெற்ற நிலையில் இந்த ஆண்டு தகுதி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பள்ளி தேர்வுகளைப் போன்றே நீட் தேர்வையும் கூடுதல் தேர்வாக நுழைத்து எழுத வேண்டும் என்று நீட் தேர்வில் தமிழக அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர் சூரிய நாராயணன் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வில் நெல்லை பாளையங்கோட்டையைச் சேர்ந்த சங்கர சுப்பிரமணியன், சுப்புலட்சுமி தம்பதியின் மகன் சூரிய நாராயணன் தமிழக அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். 12ஆம் வகுப்பில் 500க்கு 495 மதிப்பெண்கள் எடுத்த அவர் நீட் தேர்வில் 720க்கு 665 மதிப்பெண்கள் எடுத்து இந்திய அளவில் 27வது இடத்தை பிடித்துள்ளார். தந்தி டிவிக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் பள்ளி தேர்வுகளை போன்றே நீட் தேர்வையும் அச்சமின்றி அணுக வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த ரேங்க் எடுக்கிறதுக்கு. ரொம்ப பயப்பட வேண்டாம், நீங்க பயப்படாம ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் சும்மா என்சிஆர்டி மட்டும் படிச்சுக்கிட்டே இருங்க. எவ்வளோ டெஸ்ட் அட்டன் பண்ணீங்களோ அதே மாதிரி இது நீட்டுங்கிறது கூட ஒரு டெஸ்ட்டுன்னு நினச்சி படிங்க. படிச்சுட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரேங்க் வந்துடும். என்சிஆர்டி ஃபோக்கஸ்டாக படிங்க, மக்கப் பண்ணாதீங்க, கான்செப்ட்ஸை கிளாரிட்டியோட புரிஞ்சு படிங்க, நிறைய கஷ்டமான சம்மா எடுத்து போடுங்க. விபத்திற்குள்ளான ஏர் இண்டியா AI-171 விமானத்திற்கு பதிலாக AI-159 விமானத்தை லண்டனுக்கு இயக்க ஏர் இந்தியா முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக AI-171 விமான எண்ணை நீக்கப் போவதாகவும் அதற்கு பதிலாக இனிவரும் காலங்களில் AI-159 என்ற எண் பயன்படுத்தப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இது விபத்தில் உயிரிழந்த பயணிகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இருக்கும் என்றும் இந்த பயன்பாடு ஜூன் 17ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி 4 நாள் அரசுமுறை பயணமாக கனடா, சைப்ரஸ், குரோஷியா ஆகிய நாடுகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை பயணம் மேற்கொள்கிறார். முதற்கட்டமாக ஜூன் 15ஆம் தேதி சைப்ரஸ் நாட்டிற்கு செல்லும் அவர் அங்கிருந்து ஜூன் 16ஆம் தேதி கனடாவுக்கு செல்கிறார். கனடா பிரதமர் மார்க் கார்னியின் அழைப்பின் பேரில் அங்கு நடைபெறும் G7 நாடுகளின் உச்சி மாநாட்டில் அவர் கலந்து கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து ஜூன் 18ஆம் தேதி பிரதமர் மோடி குரோஷியாவுக்கு செல்கிறார். பிரதமர் மோடி கடந்த மாதம் குரோஷியா உள்ளிட்ட 3 நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருந்த நிலையில் இந்தியா, பாகிஸ்தான் இடையேயான மோதலால் பயணம் ஒத்திவைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 27 ஆண்டுகளுக்கு பிறகு ICC கோப்பையை வென்று பல நாள் கனவை நனவாக்கியுள்ளது தென்னாப்பிரிக்கா. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 212 ரன்களும் தென்னாப்பிரிக்கா 138 ரன்களும் எடுத்தன. இரண்டாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 207 ரன்கள் குவிக்க தென்னாப்பிரிக்கா சாம்பியன்ஷிப்பை வெல்ல 282 ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. மூன்றாம் நாள் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்க நட்சத்திர வீரர் மார்க்ரம் சதம் அடிக்க கேப்டன் பவுமா கால் சதைப்பிடிப்புடன் போராடி அரை சதம் அடித்து நம்பிக்கை அளித்தார். 4ஆம் நாள் ஆட்டம் தொடங்கிய சில நிமிடங்களில் கேப்டன் டெம்பா பவுமா ஆட்டமிழந்தாலும் மார்க்ரம் பொறுப்புடன் விளையாடி அணியின் வெற்றியை உறுதி செய்தார். இறுதியாக கைல்வெரினே வெற்றி ரன்களை அடிக்க மகிழ்ச்சியில் துளைத்தனர் தென்னாப்பிரிக்க ரசிகர்கள். மார்க்ரம் அபார சதம், ரஃபாடா லுங்கினிகிடியின் அபார பந்துவீச்சு தென்னாப்பிரிக்காவின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றியது. இதன் மூலம் 27 ஆண்டுகளுக்கு பிறகு ICC கோப்பையை வென்ற தென்னாப்பிரிக்கா பல
ஆண்டுகால ஏக்கத்தை தணித்தது. கேப்டனாக டெஸ்டில் தோல்வியையே சந்திக்காமல் தென்னாப்பிரிக்காவை சாம்பியன் டீமாக வழிநடத்திய டெம்பா பவுமாவை கிரிக்கெட் உலகம் புகழ்ந்து வருகிறது. டெம்பா என்றால் நம்பிக்கை என்ற பெயர் அர்த்தத்தை சுட்டிக்காட்டி பவுமாவை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் தாம் புதிதாக நியமித்துள்ள மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைவர்களுடன் ஞாயிற்றுக்கிழமை தைலாபுரத்தில் ஆலோசனை நடத்த உள்ளார். பாமகவில் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாசுடன் ஏற்பட்டுள்ள மோதலால் அவருடைய ஆதரவாளர்களை நீக்கிவிட்டு புதிய நிர்வாகிகளை ராமதாஸ் நியமித்து வருகிறார். மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், வன்னியர் சங்க நிர்வாகிகள் என புதிதாக 123 பேரை அவர் நியமித்துள்ளார். இந்நிலையில் வட மாவட்டங்களில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள நிர்வாகிகளுடன் தைலாபுரத்தில் அவர் ஞாயிற்றுக்கிழமை ஆலோசனை நடத்தவுள்ளார். ஒருபுறம் கட்சி நிர்வாகிகளுடன் அன்புமணி ராமதாஸ் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆலோசனை நடத்தவுள்ள நிலையில் ராமதாசும் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருப்பது கட்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய போலீசார் குவிந்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. திருவள்ளூர் அடுத்த திருவாலங்காடு பகுதியில் இளம் ஜோடி காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் மணமகனின் தம்பியை மர்ம நபர்கள் கடத்தியதாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக திருவாலங்காடு போலீசார் 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவத்தில் கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினரும் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவருமான ஜெகன்மூர்த்திக்கு தொடர்பு இருப்பதாக கூறி அவரை கைது செய்ய அண்டரசன்பேட்டையில் உள்ள வீட்டிற்கு திருவள்ளூர் போலீசார் வந்தனர். இதனை அறிந்து ஜெகன்மூர்த்தியின் ஆதரவாளர்கள் அங்கு குவிந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பரபரப்பான சூழல் நிலவியது. பொதுமக்கள் சிலர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பூந்தமல்லி திருப்பதி சாலையில் போக்குவரத்து பாதித்தது. இறுதியாக வீட்டிற்கு செல்ல தடையாக இருந்த ஆதரவாளர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்ததால் சில நிமிடங்கள் பதற்றமான சூழல் நிலவியது. பாமக நிர்வாகி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இளைஞரை போலீசார் சுட்டுப்பிடித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியைச் சேர்ந்த பாமக நிர்வாகியான சக்கரவர்த்தி 2 தினங்களுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். முன்விரோதம் காரணமாக ரெண்டாண்டி பகுதியைச் சேர்ந்த பிரபு என்பவர் சக்கரவர்த்தியை சுட்டுக் கொன்றதாக சந்தேகித்த போலீசார் அவரை பிடிக்க சென்றுள்ளனர். அப்போது பிரபு தப்பிக்க முயன்றதாகவும் இதனால் காலில் சுட்டு பிடித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரபு வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். விசாரணையில் கடந்த மார்ச் 10ஆம் தேதி பாஜக நிர்வாகி சீனிவாசன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சக்கரவர்த்திக்கு தொடர்பு இருப்பதாக கூறி பழிக்கு பழியாக அவரை பிரபு கொன்றிருப்பதாக போலீஸ் வட்டாரத்தில் கூறப்பட்டுள்ளது. மணிப்பூரில் ராணுவத்தினர் நடத்திய சோதனையில் பெருமளவிலான ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டன. மணிப்பூரின் 5 பள்ளத்தாக்கு மாவட்ட பகுதிகளில் அம்மாநில போலீசார், இந்திய ராணுவத்தினர் மற்றும் துணை ராணுவ படையினர் இணைந்து கூட்டாக சோதனை நடத்தினர். இதில் துப்பாக்கிகள், ஆயுதங்கள், 3 கையெறி குண்டுகள் மற்றும் 5000 தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த ஆயுதங்கள் அரம்பாய் தெங்கோல் என்ற ஆயுத குழுவினரால் மணிப்பூர் மாநில ஆயுத கிடங்கில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்டதாக போலீசார் சந்தேகித்துள்ளனர். TNPL போட்டியில் கோவை கிங்ஸை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் ஹாட்ரிக் வெற்றி பெற்றது. டாஸ் வென்ற சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி பேட்டிங் செய்த கோவை அணி 19.4 ஓவர்களில் 10 விக்கெட் இழப்பிற்கு 144 ரன்களில் ஆட்டமிழந்தனர். இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் 15.1 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன்களை எடுத்து அபார வெற்றி பெற்றது. இதில் அபராஜித் 48 ரன்களும் ஆஷிக் 35 ரன்களும் எடுத்தனர். இந்த போட்டியில் 4 விக்கெட்டுகளை எடுத்த அபிஷேக் தன்வார் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் விளையாடிய 3 போட்டிகளையும் வென்ற சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் புள்ளி பட்டியலில் முதலிடத்திலும் சேலம் அணி 2ஆம் இடத்திலும் உள்ளன. மேலும் கோவை கிங்ஸ் அணிக்கு இது தொடர்ச்சியான 3வது தோல்வியாகும். எனவே இந்த அணி புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது.